வணக்கம். இன்னைக்கு மொபைலை திறந்தாலே கரூர் இன்சிடென்ட், அதாவது நம்ம விஜய் சார் வழக்கம் போல பிரச்சாரம் மேற்கொள்ளும்போது ஒரு 39 பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் தான் இன்னைக்கு ரொம்ப வைரல். ரொம்ப அரசியல் பேசலாம் வேணாம். சிம்பிளான ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு போனோம். அரசியல்வாதியாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த செலிபிரிட்டிஸ் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லாரும் சாதாரணமாக நம்மள மாதிரியே நரம்பும் சதையும் இருக்கிற எலும்பு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க தான். அதான் முதல்ல நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்கு முழு காரணம் நான் இப்போ சொன்ன இந்த ஒரு விஷயம் தான். எல்லாருக்குமே ஒரு ஆர்வம். விஜய் சார் அப்படிங்கும்போது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஆள். அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் சரி, அதனாலேயே வந்து சின்ன பசங்களா இருக்கட்டும், என் ஏஜில உள்ள பசங்க, அதுக்கப்புறம் ஒரு சில தாய்மார்கள், ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு அண்ணன் கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு, அண்ணன வச்சு தான் பேர் வைக்க போறேன். இன்னைக்கு எப்படியாவது அண்ணன பார்த்துடணும் அப்படிங்கிற அந்த ஆர்வமான அந்த பேச்சா இருக்கட்டும். இல்ல ஆர்வமான பேச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஏன்னா, இப்ப எனக்கு தெரியல ஆக்சுவலா. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த அண்ணன், அந்த குழந்தலாம் உயிரோட இருக்குதான்னு தெரியல ஆக்சுவலா. பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமா இருந்தது. என்ன இப்படி இந்த அளவுக்கு ஏன் இப்படி இருக்கிறாங்க மக்கள்? அதுவும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கூட்டம் இந்த அளவுக்கு கூடும். இதனால பிரச்சனை வரும். இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுமே கூட, இந்த மாரி கை குழந்தைங்க, சின்ன பசங்க, அப்புறம் நெறைய பேர் இப்படி வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த டைம் ஒரு வீடியோ வேற ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சார் வந்து இப்படிதான். அவங்கலாம் வந்து மத்தவங்கள கண்டுக்கிட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோசம். மதுரையில வச்சிருந்தாரு இல்லையா, அந்த ஓட்டு பிரச்சாரத்துக்காக பெருசா கூட்டம் கூட கூடுச்சு. அதுல விஜய் சார் வந்து அந்த நடந்து வர்ற இடத்துல யாரோ ஒருத்தன் ஆர்வமா செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஏறி வந்தான். அது பவுன்சர் தூக்கி வீசின அந்த வீடியோ வந்து இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு சுயநலவாதி. இந்த டைம் இது ஷேர் பண்றது உண்மையிலேயே இருக்கிறதுல அடிமுட்டாள்தனமா தான் நான் பார்க்குறேன். என்னன்னா, பவுன்சரோட வேலை அதுதான். பவுன்சர் என்ன அவங்க மைண்ட்ல என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு பையன் செல்ஃபி எடுக்க வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப்பான ஏதாவது எக்யூப்மெண்ட் எடுத்து குத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பவுன்சரோட வேலை அந்த ஆள பாதுகாக்கிறது. ஸோ அதனால தூக்கி வீசிட்டாங்க. ரசிகர்கள் கொஞ்சம் இந்த மாரி பொங்கி எழுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். அவங்க உண்மையிலேயே விஜய் சார் நாள பின்ன சிஎம் ஆனார் அப்படின்னா, தினம் தானே டிவியில பார்க்க போறீங்க. எல்லா இடத்துக்கும் அவர் வரதான் போறாரு. சிஎம் ஆனா நான் சொல்றேன். இன்னொன்னு முக்கியமான விஷயம், நான் எந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணல. எனக்கு என்ன தோணுதோ அததான் நான் பேசுறேன் தவிர, நான் சப்போர்ட் பண்ணல. நான் சீரியஸா. குழந்தைங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்க அண்ட் என் அப்பா ஏஜ்ல உள்ளவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், ரசிகர்கள் யாரா வேணா இருக்கட்டும். நான் விஜய் சார்ன்னு இப்ப சொல்லல. உங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு நபர் வாராரு அப்படின்னா, அந்த கூட்டம் கூடுறது, அவர எப்படியா பார்த்துரலாம். ஒரே ஒரு விஷயம் தாங்க. அவங்களும் நம்மள மாரி ஒரு சாதாரண மனுஷன். நரம்பும் சதையும் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன். ஏதோ ஒரு விதத்துல அவங்கள நம்ம பார்க்க தான் போறோம். அதுக்குன்னு ரொம்ப கிட்ட போயி, மத்தவங்கள எல்லாத்தையும் புஷ் பண்ணி தள்ளி விட்டுக்கிட்டு, ஏன்னா அந்த நடக்கிறம்போதே நீங்க நடக்கும்போதே பார்க்கலாம். எல்லா பசங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அவர எப்படியா பார்த்துடணும், அவர் கிட்ட போய் எப்படியா செல்ஃபி எடுத்துடணும். இப்போ வேன் இப்படி நிக்குது அப்படின்னா, இங்க மொபைல வச்சுட்டு இப்படி செல்ஃபி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையிலே அவங்க அலையறாங்க. அது பார்த்தாலே தெரியுது. எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குங்க ஆக்சுவலா. எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு. இப்படி முந்தி அடிச்சு ஒரு செல்ஃபிக்காக மத்தவங்க எல்லாத்தையும் இப்படி தள்ளி விட்டுக்கிட்டு, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள், நான் யாரையும் தப்பா சொல்லல. நம்ம மக்களோட புத்திய தான் நான் சொல்றேன். நான் மக்கள தான் நான் சொல்றேன் தவிர, அரசாங்கத்தையோ எதைய பத்தியும் நான் பேச நான் விரும்பல. மக்கள நான் சொல்றேன். மக்களோட ஆர்வத்த கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்காகவும், அவர் கிட்ட போய் நின்றணும், அவர் கைய புடிச்சணுங்கிற ஆர்வத்துல மத்தவங்கள நீங்க மறந்துடுறீங்க. பக்கத்துல இருக்கிறவங்கள நெரிச்சு தள்ளுறீங்க. இதனால எத்தன பேருக்கு எந்த மாரி பாதிப்புலாம் வரும்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு இன்னைக்கு இறந்து போன எத்தனையோ குழந்தைகளா இருக்கட்டும், டீனேஜ் பசங்க எத்தனையோ பேர் வேணாலும் இருக்கட்டும். எல்லாருடைய அப்பா, அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்படுறாங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க. இதுக்காக தான் நீங்கலாம் பொறந்தீங்களா? அப்படிங்கிற மாரி இப்ப ஆயிருச்சு இல்லையா? இப்ப நீங்க இறந்து போயிட்டீங்க. கூட்டத்துல, நெரிசல்ல. கையில ஒருத்தர் குழந்தையோட அழுவுறாரு. இத விட மோசமான விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் எனக்கு WhatsAppல வந்துகிட்டு இருக்கு. இதான் சான்ஸ்ன்னு ஒரு சில பேர்வலாம் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. கூத்தாடிய நம்பி உங்க வாழ்க்கைய தொலைச்சுறாதீங்க. அதனால எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டு இப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத ஒரு சான்ஸா பயன்படுத்தி. உயிர வச்சுக்கிட்டு இவ்வளோ கேவலமா பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில கட்சிகள். எல்லா கட்சியும் தான். என் WhatsAppல எனக்கு தெரிஞ்சு நெறைய வந்துருச்சு இதோட. இந்த டைம் நீங்க இந்த மாரி கேவலமா ஓட்டு கேட்டுட்டு இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இது இருக்கிற கட்சி மேலயும் மரியாதை குறையுது. நமக்கு நம்ம தான் முக்கியம். அதுவும் ஒரு முக்கியம். யாரையும் வந்து இந்த ஓட்டு பிரச்சாரம் இதுக்கெல்லாம் போகாதீங்க. உங்க தலைவர்கள பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. உங்க தலைவர பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஓவர் ஆர்வத்துல செல்ஃபி எடுக்கிறது, கிட்ட போறது, அந்த வண்டி மேல ஏறுறது, மரத்து மேல ஏறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப மரத்து மேல ஏறி கரண்ட் கம்பத்துல அடி வாங்குற இந்த மாரி சூழ்நிலை கூட நடக்கலாம். நான் சரியா பேசுனேனா, தப்பா பேசுனேனான்னு உண்மையிலே தெரியல. எத்தனையோ ஆண்கள் அங்க இறந்து போயிருக்கலாம். நல்ல வேலைக்கு சம்பாதிச்சு குடுக்குற ஆண்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இறந்து போயிருக்கலாம். வீட்டுக்கு செல்லப்பிள்ளை இறந்து போயிருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு நம்ம வீடு முக்கியம். நம்ம முக்கியம்.
தயவு செஞ்சு அடுத்த தடவை இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்லாம் தயவு செஞ்சு செய்ய வேண்டாம். குட்டி குழந்தையெல்லாம் கூட்டு வந்துக்கிட்டு அண்ணன் பேர் வைப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. நான் யாரையும் தப்பாக நான் குறிப்பிடலை, உங்கள் ஆர்வம் புரியுது. ஆனால் இந்த நேரத்துக்கு அது சரியில்லை. இந்த மாதிரி அதிக கூட்டம் கூடுற இடத்துல சின்ன குழந்தைங்கள்லாம் கூட்டு வராதீங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசம். ஏன்னா லாஸ்ட்டாக நான் குற்றாலத்துக்கு குளிக்க போனேன். நைட்டு 2 மணிக்கு அவ்வளோ கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம். என்னால் குளிக்கவே முடியல. எல்லாரும் நல்லா பல்காக இருக்காங்க, நம்ம வேறு ஒல்லியாக இருக்கோம். ஒரு இடி இடிக்கிறாங்க. நின்று குளிக்க கூட முடியலங்க. அவ்வளோ முட்டாள்தனமாக ஆயிட்டாங்க நம்ம மக்கள். நின்னாங்கன்னா ஒரு இடத்துல ஓரளவு குளிச்சு முடிச்சோன்னே நவுண்டு போகலாம், அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல அப்படியே நிற்கிறாங்க, ஓன்னு கத்துறாங்க. உண்மையிலே ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இப்போ நம்ம மக்கள் வந்து அவ்வளோ சுயநலமாக மாறிட்டோம். இப்போ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம தலைவனை பார்க்கணுங்கிறதுக்காண்டி முன்னாடி அவ்வளோ பேர் இடிச்சுட்டு முந்தி அடிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும், குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு கூட நம்ம தான் முன்னாடி போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைக்கு நடுவில் போகிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி எனக்கு உண்மையிலே நிற்கலாம் பயமாக இருந்தது. அப்படி குளிக்கும்போது யாராவது ஒருத்தன் இடிச்சுவோம், நம்ம பாறையிலேருந்து வலிக்கி விழுந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு நம்ம மக்கள் சுயநலமாக மாறிட்டாங்க. இப்படி தான் இங்கேயும் நடந்திருக்கிறோம். நிறைய பையன்லாம் பார்த்தா கூரை மேலலாம் ஏறி ஓடணும். அதில் எத்தனை பேர் தோல்லலாம் மிதிச்சு ஓடினாங்கன்னு தெரில. அவ்வளோ மோசமாக இருக்குது. மக்கள் மேலே தான் இதெல்லாம் மிஸ்டேக்குங்க. ஏதோ அரசியல்வாதியாக இருக்கட்டும், விஜய் சார், யாரையும் பற்றி நான் குறை சொல்லலை. மக்களோட ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளோட அக்கா, அண்ணன், தங்கச்சி, அத்தை, இந்த மாதிரி ஆளுங்க தான். அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாரையும் இடித்து நெரிச்சிக்கிட்டு போய் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இன்றைக்கி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் நம்ம பார்த்துப்போம். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க.